கேமரான்னு. சரி தட்ஸ் ஓகே, என்ன வருதோ. விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை மகாராஜ ராஜஸ்ரீ சம்பந்தி சமூகம் அவர்களுக்கு சுஸ்தி ஸ்ரீ நிபிடம் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2025 புதன்கிழமை கிருஷ்ணபட்ச தசமி திதி சதக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மயிலவரம் சோழநாட்டான் டாக்டர் எஸ் நாகராஜன் மீனாட்சி அம்மாள் அவர்களின் பௌத்திரியம் சேரன்மாதேவி ஆனால சொர்க்கிய வி லட்சுமி நரசிம்மன் மைத்ரி தம்பதிகள் தௌஹித்ரியம் மயிலவரம் ஸ்ரீ என் ரவி ஜனக சுந்தரேசன் ஸ்ரீமதி ஆர் ராமலட்சுமி தம்பதிகளின் கனிஷ்டகுமாரதியுமான சௌபாகியவதி ஆர் நிவேதிதா என்ற ஸ்ரீ மைத்திரியை திரு உத்தரகோசமங்கை ஸ்ரீ வி ஹரிஹரன் சந்த மீனாட்சி தம்பதிகளின் பௌத்திரனும் ஸ்ரீ ஹெச் வைத்திய சுப்பிரமணியன் ஸ்ரீமதி வி ஜெயந்தி தம்பதிகளின் ஜேஷ்டகுமாரனுமான சிரஞ்சீவி வி நாகராஜன் என்ற கிருஷ்ணாந்த் என்ற சர்மாவிற்கு கண்டிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி விவாக சுபமுகூர்த்தம் சுபமஸ்து. படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா சட சட மழையன வந்தேன் கண்ணம்மா. ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டிச் சென்றதா சின்ன தூரல் தூரிடவே மீண்டும் நீ
நான் நேத்து வந்து ராஜாபத்தியாதி விரத உபக்கிரம உற்சர்ஜனத கிரமமா பண்ணி ஸ்நான சமாவர்த்தனாதிகளை ரொம்ப சாஸ்திர விதியா முடிச்சுட்டு காசிக்கு போயிட்டு இருக்கேன். அதனால 2 ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுங்க. எதுக்கு மாமா? நான் ஒரு காசிக்கு போறேங்க. சரிங்கிறீங்களா? நீங்க ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீர்கள். டென்ஷன்ல இருக்கார் மாமா. பூன்னு சொல்லிடுவாரா? சரி சொல்ல மாட்டாரு. நீங்க சரின்னு சொல்லிடுவீங்கன்னு பாருங்க. சொல்லவே மாட்டேலா. பல நாள் காத்துட்டு இருக்கேன். காசிக்கெல்லாம் போக வேண்டாம். நல்லா சொல்லுங்களேண்ணா. காசிக்கெல்லாம் போக வேண்டாம். என்னுடைய குமாரத்தி சௌபாகியவதி. பேர் என்னப்பா? நிவேதிதா. அது லட்சம் தான் எடுத்து நீங்க சொல்ல முடியாது, அவரே சொல்றார். மைத்திலியா உங்களுக்கு கன்னிகாதானம் செஞ்சு தரேன். நீங்க பாணி கிரகணம் பன்னிண்டு சித்தார்த்தாவயம் சோபனம். சரி பாடியா. திசையின்றி நான் தேடி திரிந்தேன். పెళ్లి కుమారుడా పెళ్లి కుమారుడా నా ఉప్పేనికి ఇస్తాను தெரியாது உப்பு யானை மாப்பிள்ள ஆகாட்டின்னு கூட ஆச்சின்னு சொல்லணும். நீ அம்மா ஆச்சின்னு சொல்லிடணும். சரியா? இன்னையிலேருந்து அப்படி தான்.
నా ఉప్పేనిగా ఇస్తాను. మీరు మీరు పప్పేనిగా పప్పేనిగా ఇస్తారా? சொல்ல மேக்ஸிமம் 100 crores. 100 crores. அவ்வளோ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உங்களோட பருப்பு யானைக்கு எவ்வளோ விலை? நீ கேட்டால் கொடுத்துருங்க. நான் நீங்கள் விலை அடகம்னா ஓகே 100 rupees. 10 ரூபாய் 5 ரூபாய். லாஸ்ட்டு నీతు మనహు నేడు పెళ్ళి கரெக்டா மாப்ள குட் பாய். கல்யாணம் பண்ணே உப்பு யானை தரேன். நான் உப்பு யானை தரேன். மாப்ள பார்க்கவே இல்லையம்மா. நீங்கள் பருப்பு யானை தரையலா? பருப்பு யானை தரையலா? 200 கோடி. மாப்ள 200 கோடி. ஆமாம். பருப்பு யானைக்கு என்ன மாப்ள விலை? பருப்பு யானை ஃப்ரீயாக தந்துடுவல. 300 crores. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துலாமா? இதுதானே? ஆமாம். உப்பு யானை பெருசா, அந்த பருப்பு யானை பெருசா? பருப்பு யானை தான் பெருசு. சரண்டர் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் மேலே பேசக்கூடாது. நீ உப்பா பருப்பா? யார் உப்பு யார் பருப்பு? உப்பு அதனால அந்த பருப்போடு இந்த உப்பு சேரணும். போய் கை பிடிச்சு வைப்பான். நிலத்தாலி சாற்றியன் ஆஜ்ஞானூராகம் கமலமாகி விழிக்கும் திருநாடக சாலை. எது உப்பு? பாரு, எது உப்பு எது பப்பு? ஒரே போடு முடிச்சு తిప్పి మూడుచు. ராகச்சந்தனம் எந்த நெற்றியில் தொழாம் கோப கன்னியான் அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணாகரி. கண்ணை உங்ககிட்ட கொடுக்குறேன். என் கண்ணை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். பத்திரமா பார்த்துக்கோ. மாற்றி